ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் சினிமா இருக்கக்கூடிய அல்லது இந்தியன் சினிமா இருக்கக்கூடிய ஒரு சில அப்டேட்டை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ சினிமா பற்றி தான் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சினிமா பற்றி பேசியிருக்கோம், நிறைய வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். பட் நம்ம ரெகுலராக அந்த மாதிரி கணக்கு போட்டது கிடையாது, அப்டேட்ஸ்லாம் போட்டது கிடையாது. ஸோ அப்பப்போ ஒரு முக்கியமான கண்டென்ட் மட்டுமே தான் மேக் பண்ணுவோம். பட் இப்போ வந்து அப்டேட் மேக் பண்ணுறேன். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக இனிமேல் இந்தியன் சினிமா பற்றி மேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆர்ஏ கலெக்ஷன் கண்டே வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன், அனிமே, அப்புறம் வந்து நிறையா ஹாலிவுட்ஸ் இருக்கட்டும், மார்வல், டிசி இந்த மாதிரி ஒரு சேனல் தான். பட் அதில் வந்து சினிமாட்டிக் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நான் மேக் பண்ணுறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் கருத்து நீங்கள் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்ஏ சினிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இதில் ஒர்க் ஆகலாம், ஆர்ஏ கேலக்ஸில் ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இந்தியன் சினிமா கான்செப்ட் தான். அதில் வந்து தமிழ் சினிமா, ஸோ நம்ம தமிழ் சினிமா இருக்கக்கூடிய அப்டேட்ஸாக இருக்கட்டும், தமிழ் சினிமா இருக்கக்கூடிய மற்ற நிறைய ஒரு பேசிக் தமிழ் சினிமா கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கண்டென்ட் எடுத்து மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஏன்னா தமிழ் சினிமா பற்றி நிறைய நாலேஜ், நிறைய விஷயங்கள் வந்து கேதர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை பற்றி வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் நம்ம ஆர்ஏ சேனல் வந்து உங்களுக்கு தெரியும், அது வேர்சஸ் பேட்டிலாக இருக்கும், டாப் லிஸ்ட்டாக இருக்கும், வாட் இஃப் வீடியோவாக இருக்கும், அப்புறம் அனிமேஷன், பேசிக் கண்டென்ட்டே வந்து பென்டன் தான். ஸோ இதில் நம்ம தமிழ் சினிமா கண்டென்ட் பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம நியூஸ் சேனல் ஆரம்பிக்கலாமா, ஆர்ஏ சினிவர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கலாமா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏ கேலக்ஸி இந்த மாதிரி ஒரு கண்டினியூ பண்ணலாமா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ நம்ம ஆர்ஏ கேலக்ஸி கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஆர்ஏ சினிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சினிமாட்டிக்கு மட்டும் ஒரு தனி சேனல் உருவாக்கலாமான்றதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் எதை சொன்னாலும் அதை வச்சு தான் என்னால் ரெடி பண்ண முடியும். உங்களுடைய கருத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காரணமாக இருக்க முடியும். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய, அதாவது இப்போ சில அப்டேட்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கலாம், அப்டேட் ஆர் நியூஸ்ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமௌழி அவர்கள் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகாபாரத சம்மந்தப்பட்ட ஒரு ஃபிலிம் எடுக்க போகிறாராம். அதாவது மகாபாரத்தை பேஸ் பண்ணி ஒரு ஃபிலிம் எடுப்பாராம். அது சில பேர் வந்து 3 பார்ட் சொல்கிறாங்க, சில பேர் வந்து 1 பார்ட் சொல்கிறாங்க. பட் 2027 வந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்லப்படுது. அது 2030 அதாவது 7 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி 2030 முடிச்சு நமக்கு வந்து ஃபிலிம் கொடுப்பாங்க. 2030 நமக்கு வந்து மகாபாரத ஃபிலிம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம்னா இது அவருடைய லாஸ்ட் ஃபிலிமாம். இந்த மகாபாரத இந்த ஃப்ரான்ச்சைஸை முடிச்சுட்டு சினிமா விட்டு ரிட்டையர் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் நம்ம ஃபியூச்சரில் தான் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ இது வந்து 3 பார்ட்டாக வருமா, இல்லை ஒரே படத்தில் முடிச்சிருவாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் இந்த ஃபிலிம் தான், அதாவது இந்த மகாபாரத ஃபிலிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜமௌழியுடைய லாஸ்ட் ஃபிலிமாம். அதுக்கப்புறம் அவர் சினிமா விட்டு ரிட்டையர் ஆகிடுவாராம். இந்த சோர்ஸ் உண்மையாக இல்லைன்றது நமக்கு எதிர்காலத்தில் தான் தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அதில் நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணியிருப்பார். அதில் அந்த லியோ 2 பற்றி பேசியிருப்பார். பட் லியோ 2 விட மாஸ்டர் 2 தான் அவர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நிறைய இடத்துல வந்து அதுக்கு முன்னாடி லியோ 2 பற்றி பேசுவாங்க. பட் இப்போ ஒரு கரெக்டில் வந்து அந்த மாஸ்டர் ஜேடி கேரக்டர் மேலே தான் எனக்கு அதிக ஆர்வமாக இருக்குது. ஸோ மாஸ்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங்காக நான் முடிக்கலை. ஸோ மேபி விஜய் நான் ஓகே சொன்னால் நான் மாஸ்டர் 2 தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லியோ 2 தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் 2 மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். பட் மேக்ஸிமம் கண்டிப்பாக எல்லாருக்குமே மாஸ்டர் 2 லியோ 2 தான் வெயிட் பண்ணி நினைக்கிறேன். விஜய் சார் மறுபடியும் சினிமாவுக்கு வரப்போகிறது கிடையாது. ஒருவேளை விஜய் சார் சினிமாவுக்கு வந்தால் எதில் நடிக்கலாம் நினைக்கிறீங்க? மாஸ்டர் 2லையா இல்லை லியோ 2லையா? என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் 2 தான் சொல்லுவேன். பிகாஸ் லியோ தான் எனக்கு எதிர்பார்ப்பு. பட் லியோவில் வைலன்ஸ் இருக்கும். ஸோ அது நடித்தாருன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படும். பிகாஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆக்டர் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் தலைவர், தாவக்காவோட தலைவர். ஸோ கண்டிப்பாக விமர்சனங்களுக்கு உள்ளாகும். ஒரு மக்கள் நடந்து பண்ணக்கூடியவன் இந்த மாதிரி வன்முறை கையில் எடுக்கலாமா, முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒருத்தவங்களுடைய வன்முறை கையில் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி, வன்முறை திரைப்படம் நடிக்கலாம்ன்ற மாதிரி கருத்துக்கள் ஏற்படும். அவர் வெறும் ஆக்டராக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. பட் பொலிட்டிக்கல் தலைவராக இருக்கும்போது கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஏற்படும். பட் மாஸ்டரில் அந்த கான்செப்ட் இருக்காது இல்லையா. மாஸ்டர் வன்முறை இருக்கும், பட் அதில் ஒரு டீச்சராக தானே அவர் பேசிக்காக இருப்பார். ஸோ அதனால் பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவர் மாஸ்டர் 2 எடுக்கிறது தான் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா ஃபேன்ஸ் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா லியோ 2 தான். பட் ரெண்டுமே நடக்க போகிறது கிடையாது, வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பிகாஸ் அவர் சினிமா விட்டு போயிட்டார். ஆக்சுவலி வந்தால் மேபி சாத்தியம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த 2 அப்டேட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கண்டென்ட் ஓகே சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் நிறையா சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நியூ சேனல் ஆரம்பிச்சு ஸோ ஆர்ஏ கேலக்ஸி எப்பயும் போல வந்து இந்த வேர்சஸ் பேட்டில், அனிமேஷன் வேர்சஸ், அனிமேட்டட் வேர்சஸ், காமிக்ஸ் வேர்சஸ் இந்த மாதிரி பேசிக் கண்டென்ட்லாம் நம்ம ஆர்ஏ கேலக்ஸி எப்பயும் போடுற மாதிரி போட்டுட்டு தனியாக அதுக்கு சேனல் ஆரம்பிச்சு அதில் ஒரு சினிமாட்டிக் பற்றி பேசலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.